ஜனநாயகன் வர்சஸ் அதுல திமுக சிக்கல் இல்லையா சார்? எனக்கு அது புரியல. திமுக எப்படிங்க சிக்கல் வரும் சொல்றீங்க? இல்ல ரெண்டு படம் எடுத்திருக்கேன். சென்சார் ப்ரொசீஜர்ல சென்சார் ஸ்கிரிப்ட் முதல்ல நம்ம கொடுப்போம். சரி, புல் படத்தையும் வரி விடாம புள்ளி விடாம வசனம் எழுதி கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை வந்து கோ த்ரூ பண்ணித்தான் சென்சார் போர்டு வந்து உட்காரும், வியூவுக்கு உட்காரும். ஓகே, இதுல உட்கார்ந்துருச்சு. ஆனா டிசிஷன் சொல்லாம இவ்வளவு நாளா இருக்காங்க. ஓகே, அது பெரிய தவறு. நீங்க கட்ஸ் கொடுங்க, கட்ஸ் கொடுத்தா நான் வந்து ஆர்சிக்கு போவேன். என்னோட ஒரு படம் கட்ஸ் கொடுத்து ஆர்சிக்கு போனேன், ரிவைசிங் கமிட்டிக்கு. அது ஒரு 3 நாள் டிலே ஆகும், அது இயற்கை. ஆனா எந்த டிசிஷனும் நீங்க சொல்லாம இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான். இதே மாதிரியான ப்ராப்ளம் முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். கமலஹாசன் ஜெயலலிதா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தது தெரியும். ஆனா அது எல்லாமே லோக்கல் ப்ராப்ளமா இருந்துச்சு, தமிழ்நாடு சென்ட்ரிக். இது வந்து சென்ட்ரல் ப்ராப்ளமா மாறி அதுல ஸ்டேட் சப்ஜெக்ட், இது ஏன் சென்ட்ரல் சப்ஜெக்ட்? எனக்கு புரியுது, சர்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆகி அந்த 2 படத்துக்கு பிரச்சனை வந்து சார். ஒன்னு தலைவா, இன்னொன்னு வந்து விஸ்வரூபம், இன்னொன்னு விஸ்வரூபம். அப்போ தியேட்டர்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, ஸ்கிரீனிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அது கண்டிப்பாக அது ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது வந்து ஆரம்பமே சென்சாரே இஷ்யூ பண்ணலைன்னா எப்படி சார் டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ண முடியும்? ஓகே, 9ஆம் தேதி ரிலீஸ், இது வரைக்கும் அது ஓபன் பண்ண முடியல. அவங்களே இப்போ கண்டன அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தவறு பண்றாங்கன்னா இதை ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் உங்கள் சமத்துவ சமூக நீதியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது தவறு. அப்போ பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் பாலிடிக்ஸும் எப்படினாலும், ஏன்னா இப்ப இதுல வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்கறதுல கூட ஒரு அவங்களுடைய இக்னரன்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். நிர்வாகிகள் என்னன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அதை எனக்கும் கேள்வி வந்துச்சு. சரி, உங்களை மாதிரி மூத்தவர்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாமே நினைச்சேன் நான். இல்ல பார்த்தேன், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் அவரோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். உண்மையிலே அது புரிதல் இல்லாத ஸ்டேட்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, மாநில அரசுக்கு அகற்றியே தீர வேண்டும்னு பிஜேபி சொன்ன பிறகு அவங்க மாநில அரசுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தியேட்டர் கொடுக்கல வைக்கல, அப்படியான பிரச்சனைகளை வேணா கிளப்பலாம். ஆனா பாலிடிக்ஸ் இதுக்குள்ள வந்ததுனால தான் இந்த பிரச்சனை வருது. இது ஒரு சாதாரண படமாக இருந்திருந்தா, இல்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட எத்தனையோ படங்கள்ல ஒன்றாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை நம்ம பேச போறது இல்லை. அப்போ இன்னைக்கு நாளைக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். இல்லைன்னா விஜய் அவர்களே வந்து ஒரு கண்டன அறிக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக விடுவார். ஓகே, அப்படின்னா இந்த களம் வந்து மாறும். பிஜேபி வந்து பழி வாங்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்.